ஹாய், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? ஒரு வழியாக கலைஞர் மகளிர் உரிமை தொகை வந்து இன்னையிலேருந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்சம் பேர் எங்களுக்கு வந்திருக்குங்கிறாங்க, கொஞ்சம் பேர் வரலைங்கிறாங்க. ஆனால் வந்துடும். இதை வந்து நேற்றே பண்ணியிருக்கலாம். எந்த உருட்டும் உருட்டாமல், அதாவது சீரமைப்பு செய்கிறோம், மறுபரிசீலனை செய்கிறோம்னு சொல்லிட்டு எந்த உருட்டும் இல்லாமல் நேற்றே அந்த காசுகளை போட்டு விட்டுருக்கலாம். ஆனால் இதையும் பின்னாடி ஒரு பெரிய தந்திரம் இருக்குது. விஜய் பண்ண தந்திரத்தில் அதுதான் பெரிய தந்திரம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, இப்போ நேரடியாக நேற்று 1000 ரூபா போட்டிருந்தா என்ன சொல்லியிருப்பாங்க மக்கள்? என்னப்பா 1000 ரூபா தான் போட்டிருக்காங்க, இது வந்து 2500 தர்றதா சொல்லி தானே ஓட்டு போட்டோம், அதுக்கு ஸ்டாலினே தேவையில்லையே, இந்த இந்த மாதம் வந்திருந்தா 2000 ரூபா போட்டிருப்பாரு, இவர் அதையும் கம்மி பண்ணி 1000 ரூபா போட்டிருக்காரு அப்படின்னு மக்கள்கிட்ட இருந்து விமர்சனம் வந்திருக்கும். அங்கே நீங்கள் உட்காந்து பேச ஆரம்பிச்சிருப்பாங்க. ஆனால் இப்போ விஜய் என்ன பண்ணி விட்டாரு? இந்த மாதிரி ஒரு மறுபரிசீலனை செய்கிறோம், மறுசீரமைப்பு செய்கிறோம் அப்படிங்கையில் ஐயோ அந்த மக்களுக்கெல்லாம் பயம் வந்துருச்சு. இந்த 1000 ரூபாயாவது கொடுத்தா தேவையில்லை, நீ 2500 கொடுக்க வேணாம், 2000 கொடுக்க வேணாம், வழக்கமாக வந்து 1000 ரூபாயாவது கொடுத்தியானா தேவையில்லையேன்னு சொல்லிட்டு மக்கள் மனநிலையை வந்து அந்த எதிர்பார்ப்பை உண்டாக்கி ஒரு பயத்திலே வச்சுருந்து இப்போ இன்றைக்கி இந்த 1000 ரூபாயை போட்டிருக்காரு. இப்போ இன்றைக்கி இந்த 1000 ரூபா போட்டோன்னா மக்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அப்பா பரவாயில்ல ஏதாவது வந்துச்சே அப்படிங்கிற மாதிரி ஒரு திருப்தியான ஒரு மனநிலைக்கு வந்திருந்தாங்க. இதே நேற்று போட்டிருந்தா இந்த மாதிரி கேள்வி வந்திருக்கும். 2500ன்னு சொன்னார், ஏமாற்றி விட்டார், ஸ்டாலினே வந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வரும். இப்போ அந்த பேச்சு இல்லாமல் சரி பரவாயில்ல ஏதோ இதாவது வந்துச்சே அப்படின்ட்டு இது பண்ணுறாங்க. இதில் ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து இனிமேல் தான் பண்ண முடியும், ஏற்கனவே ஸ்டாலின் வந்து 2 வருஷத்துக்கு அப்புறம் தான் அது மாதிரிலாம் காசுலாம் கொடுத்தாரு, இப்போவா கொடுத்தாரு, உடனேயா கொடுத்தாரு அப்படிங்கிற. ஸ்டாலின் ஆட்சிக்கு வரையில் இருந்த காலம் வேறு, இன்றைக்கி இருக்க காலம் வேறு. அன்றைக்கி இந்த கொரோனாவில் வந்து மக்கள் பெரிய பாதிப்பு உண்டாக்குனாங்க, அதுலேருந்து ஒரு 4000 ரூபா போட வேண்டியிருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த புதுசாக இந்த திட்டம், இந்த மகளிருக்கு உரிமை தொகைங்கிறது ஒரு புது திட்டம். இதுக்கு பின்னாடி நடைமுறைப்படுத்துறதுல நிறையா சிக்கல்கள் இருந்துச்சு. ஒவ்வொரு ஊருக்காக போயிட்டு முகாம் போட்டு அந்த ஊரில் இருக்க ரேஷன் கார்டையெல்லாம் வாங்கி பார்த்து அவங்க தகுதியான ஆளானு இது பண்ணி அதுக்கப்புறம் அவங்ககிட்டேருந்து அக்கௌண்ட் நம்பரை வாங்கி இதெல்லாம் செய்கிறதுக்கு சில காலம் அவகாசம் எடுத்துக்கணும். அந்த அவகாசத்தை தான் ஸ்டாலின் எடுத்துக்கிட்டார். ஆனால் இப்போ அப்படி இல்லை. ஏற்கனவே இருக்க ஒரு திட்டத்தை நடைமுறைப்படுத்துறதுல உங்களுக்கு என்ன சிக்கல் வரப்போகுதுன்னு தெரியல. அப்படியே தானே இருக்குது. இந்த எந்த சிரமமும் இல்லை. இனிமேல் போய் புதுசாக அக்கௌண்ட் வாங்க வேண்டியதில்லை, இனிமேல் போயிட்டு முகாம் போட வேண்டியதில்லை. அப்படியே அக்கௌண்ட் நம்பருக்கு 1000 வந்து 2500 போடுறது தான். இப்போ சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, கல்யாணம் ஆகி குழந்தை பத்துக்க தான் 10 மாதம் ஆகும். ஒரு குழந்தைய தத்து எடுத்துக்கிறதுக்கு ஒரு 4-5 நாள்லேயே பண்ணிவிட்டு போயிடலாம். இப்போ ஸ்டாலின் பண்ணது குழந்தை பெற்றுக்கிற மாதிரியான ஒரு விஷயம். ரொம்ப நாளாக அவங்க அதுக்குள்ளே நடைமுறை சிக்கல்லாம் இருந்தனால இவங்க வந்து ஏற்கனவே இருக்க திட்டத்தை அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது தான். அப்படிங்கிறத வந்து இதில் கொஞ்சம் தத்து எடுத்துக்கிற மாதிரியான ஒரு விஷயந்தான். இது வந்து கொஞ்சம் போட்டு வளவலன்னு இழுக்கிறாங்க. இதுக்கே இப்படி இருக்கே, இதுக்கு பின்னாடி இந்த 6 சிலிண்டர் வேறு வருது. அதுக்கு என்ன பஞ்சாயத்து ஆக போகுதுன்னு தெரியல. இதைத்தான் சொல்லுவேன்னு நினச்சேன், சொல்லிட்டேன். ஓகே.